அர்ஜுன் ஒரு பெரிய கபடி பிளேயரா இருப்பாரு. ஆனா இப்ப அவர் இருக்கிற நிலைமையை பார்த்து கோச்சுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. குடிச்சிட்டு இப்படி விழுந்து கிடக்குறாரேன்னு. சில வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேம் விளையாடுவாரு. அப்பவே வந்து பயங்கரமா விளையாடிட்டு இருப்பாரு. இவர் விளையாடுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். தூரத்துல இருந்து இவரை பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்குமே ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க லவ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவருமே லவ் பண்றதா சொல்றாரு. இவங்களுடைய காதல் இப்படி போயிட்டு இருக்கு. அர்ஜுனும் இப்போ ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணிடுறாரு. இந்த சந்தோஷத்துல குடிச்சிட்டு அப்பா கிட்ட இந்த மெடலை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனா அர்ஜுன் குடிச்சிருக்கிறத பார்த்து அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அடிச்சிடுறாரு. வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோன்றதை எப்பவுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல அர்ஜுனுக்குன்னு யாருமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம ரோட்ல குப்பையில இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஒரு கடவாசல் முன்னாடி படுத்துட்டு இருக்கும் போது அந்த ஓனர் வந்து பயங்கரமா திட்டிடுறாரு. இதனால அர்ஜுன் கோவப்பட்டு அடிச்சிடறாரு. அர்ஜுனோட வளர்ப்பு அப்பா தான் இப்ப அர்ஜுன் அந்த நபர் கிட்ட இருந்து காப்பாத்தி இவர் கூடவே கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் ஒரு கபடி பிளேயரா இருப்பாரு. இவருக்கு அந்த ஊர்ல நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. இப்ப அர்ஜுன் கேட்ட மாதிரியா அவர் கொண்டு போய் ஒரு வேலையில சேர்த்து விட்டுறாரு. இப்ப சாப்பாடும் அது மட்டும் இல்லாம காசு கொடுக்குறாங்க. அர்ஜுனை கபடியில சேர்த்து விடலான்னு கூட்டிட்டு போறாரா. ஆனா அவனும் வேணான்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க அப்பாவோட ஜெர்சி ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிறான். அவங்க அப்பா கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. இந்த ஜெர்சி போடுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவனை இப்ப அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறான். ஆனா அடுத்த நாள் கபடியில இவனே போய் சேர்ந்து பிராக்டிஸ் எடுக்கிறான். இதை பார்த்து அப்பாவுக்குமே சந்தோஷமா இருக்கு. அப்பா ஜெயிக்க முடியலன்னா என்ன, நான் கண்டிப்பா உங்களுக்காக ஜெயிக்கிறேன்னு அர்ஜுன் சொல்றான். ஆக்சுவலா இவருமே கோவப்பட்டு அதிகமா குடிச்சதால டீம்ல விளையாட முடியாம போயிருக்கும். லவ்னால அவரோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இப்ப பிரசன்ட்ல அர்ஜுன் ஹீரோயின் கிட்ட நான் நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மீட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப அங்க வந்து அழுதுட்டே போயிடுறாங்க. இப்ப அர்ஜுன் பயங்கர கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி கேம் எல்லாம் விளையாடி இப்ப நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிடுறாரு. இந்த நியூஸ் கேட்டதுமே இப்ப ஹீரோயின் கிட்ட மீட் பண்ணணும்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அவங்களுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆசையா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அவங்க அப்பா அம்மாக்கு இவங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருது. இப்ப அவங்களை அடிச்சுட்டு அனுப்ப விடாம வீட்லயே வச்சுக்கிறாங்க. இப்ப அர்ஜுனுமே நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறாரு. இப்ப மேட்ச்ல கஷ்டப்பட்டு ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிடுறாரு. இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் நினைப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு இங்க வேற ஒரு நபரோட கல்யாணம் ஆயிடுது.